கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனம் 7 நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வசனத்திலே கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ எலியாப் ஈசாயினுடைய குமாரர்கள ஒருவரை அவங்க சாமுவேல் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் சொல்லுகிறதான அந்த கட்டளையின் பேர்ல சாமுவேல் ஈசாயினிடத்திற்கு போனதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே எலியாவை, அதாவது ஈசாயினுடைய குமாரர்களில் ஒருவனான எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் என்ன டிசைட் பண்றாரு, இவன் தான் கர்த்தரை தேடுகிறதான ஒரு மனுஷன், கர்த்தர் தேடுகிறதான இஸ்ரவேலின் ராஜா இவன் தான் என்று சொல்லி சாமுவேல் எலியாவை அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்கு யோசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இவருடைய சரீர வளர்ச்சியையும் முகத்தையும் நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல நம்ம இடத்துல சொல்லுகிறதான காரியம் என்ன, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை. இப்போ மனுஷர்கள் எப்படி மற்ற மனுஷர்களை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பொருள் இருக்கும் பொழுது, அவங்க நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு கூட இருக்கும் பொழுது அவங்கள மதிக்கிறத நம்ம பார்க்குறோம். மனுஷர்கள் அவங்கள மதிப்பாங்க. இப்போ ஏழை எளிய ஜனங்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதான கணம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனுஷர் மற்ற மனுஷரை பார்த்த அந்த தோற்றத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட இருதயத்துக்குள்ளே இருக்கிறத யாருக்குமே என்ன பண்ணாது தெரியாது. ஆனால் கர்த்தர் வெளி தோற்றத்தின்படி நம்மை பார்க்கிறவர் அல்ல. நம்மளுடைய வெளிப்படையான அழகோ இல்லை வெளிப்படையான நம்ம படித்திருக்கிறதான நம்முடைய திறமையோ அல்லது வெளிப்படை தோற்றத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம எப்படியோ இருக்கலாம், ஆனால் வெளியில் நம்ம எல்லாருக்கும் முன்பாக ரொம்ப நல்லவங்களை போல நம்ம நடிக்கலாம். அப்போ அப்படிப்பட்டதான வெளிப்பிரகாரமான தோற்றத்தை மனுஷர்கள்லாம் கண்டு ஏமாறுவாங்களே தவிர கர்த்தர் இந்த வெளி தோற்றத்தின்படி நம்மை பார்க்கிறவர் அல்ல. ஏன்னா அவருக்கு நம்முடைய உள்ளந்திரியங்கள் எல்லாம் தெரியும். தாவீது சொல்லுகிறார், என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன வார்த்தை நான் சொல்ல போறேங்கிறது முதற்கொண்டு உமக்கு தெரியும் அப்படிங்கிறத தாவீது அறிக்கை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயத்துல உள்ளது கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிற நினைவுகள், நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு மனுஷனை குறித்தோ இல்லை மற்றவர்களை குறித்தோ நம்ம வெளிப்படையாக நன்றா பேசுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள நம்முடைய இருதயத்தில் அவங்களை குறித்து நம்ம தேவையில்லாததை சிந்திக்கும் பொழுது, அவர்களை குறித்து நம்ம தேவையில்லாததை அசுத்தமான காரியங்களை நம்முடைய இருதயத்திலேயோ நம்முடைய மனதில் நம்ம சிந்திக்கும் பொழுது அது கர்த்தருக்கு அப்படியே ஒரு டிவியில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தெரியும். அப்போ இந்த தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல நிறைய காரியங்களை நிறைய நேரங்களில் நம்ம மறந்துடுறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் நம்முடைய இருதயத்துல இடம் கொடுக்கிறோம். வெளிப்பிரகாரமா நல்லா இருக்கும், வெளிப்புற தோற்றத்துல நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள, அதாவது தேவன் சொல்லுகிறார் இல்லையா, மனுஷனோட உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறவைகளே என்ன பண்ணும், அவங்கள தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மனுஷனோட இருதயத்திலிருந்து பலவிதமான பொல்லாத காரியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கு, நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம வெளிப்படுத்துகிறது என்ன இருக்கு அப்படிங்கிறதான் கர்த்தர் மிகவும் கருத்துள்ளவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்துல இருக்கிற நம்ம நினைக்கிற நினைவுகள், நம்முடைய இருதயத்துல இருக்கிற எல்லாம் பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது, அப்போ அதன்படிதான் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா காரியங்களையும் செய்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்துல எண்ணங்கள், வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய இருதயம் அப்படிங்கிறதா கர்த்தர் பார்க்கிறதான ஒரு காரியம். அப்போ வெளிப்படையாக நாம் நன்றாக இருந்து கொண்டு நம்முடைய இருதயத்துல நம்ம தேவையில்லாத பாவ எண்ணங்களையும் பாவ சிந்தனைகளையும் பாவ காரியங்களையும் நம்முடைய இருதயத்துல வைத்திருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு முன்பாக அது வெளியரங்கமாக தெரியும், வெளியரங்கமாக இருக்கும். அப்போ கர்த்தரால நம்மை ஆசீர்வதிக்கவும் முடியாது, தேவனால நமக்கு எந்த காரியங்களையும் செய்யவும் முடியாது. அப்போ இப்படிப்பட்டதான காரியம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயம் முதற்கொண்டு நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய இருதயத்துல நாம் நினைக்கிற எல்லா நினைவுகளும் தேவன் பார்க்கிறார் என்கிறதான ஒரு பயத்தோடு கூட நம்ம இருக்கும் பொழுது அவை எல்லாம் பரிசுத்தமா இருக்கும், அவை எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்ப அப்படியாக நம்முடைய இருதயத்துல கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார்.
கர்த்தர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிகிறார். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அது எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்குது. அதனால நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கோம். நம்முடைய இருதயத்தில் உள்ள சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் நாமே ஒப்பு கொடுப்போம். அப்போ கர்த்தர் என்னை எப்பொழுது நம்முடைய உள்ளந்திரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்துல நம்ம நினைக்கிற நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு வெளியரங்கமாக தெரியுது அப்படிங்கிறதான ஒரு வெளிப்படுத்தல் நம்மளுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில நமக்கு எப்பொழுதும் காணப்படும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம மனதளவுல கூட நம்ம யோசிக்க பயப்படுவோம், யோசிக்க தயங்குவோம். அப்படியாக கர்த்தர் நமக்கு தேவனுக்கு பிரியமான நினைவுகளை, அவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நம்முடைய இருதயத்துல நம்ம எப்பொழுது நினைக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை தான் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். அப்போ வெளிப்படையான தோற்றத்தை வச்சு நம்ம மனுஷங்களை வேணா ஏமாத்திடலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. தேவனை நம்ம ஒருபோதும் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. அப்போ நம்முடைய இருதயத்துல நம்ம நினைக்கிறதான காரியங்கள், நம்முடைய இருதயத்துல இருக்கிறதான காரியங்களை குறித்து நம்ம மிகவும் தெளிவுள்ளவர்களா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இப்போ கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறாருங்கிறதான ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு அனுதின வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்மளுடைய இருதயத்துல தேவையில்லாததுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். எல்லா காவலோடும் ஒரு இருதயத்தை காத்துக்கொள்ள வசனம் சொல்லுது. ஏன்? கர்த்தர் என்னோட இருதயத்தை பார்க்கிறார். அப்போ எல்லா காவலோடும் என்னோட இருதயத்தை நான் என்ன பண்ணணும்? பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும். அசுத்தமானது ஒன்றும் என்னோட இருதயத்துக்குள்ள வராதபடிக்கு, அசுத்தமான எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், எந்த ஒரு காரியமும் என்னோட இருதயத்துல பிரவேசிக்காதபடிக்கு நான் என்ன பண்ணணும்? இருதயத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதாமே நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய இருதயத்தை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறீர், எங்களோட உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிகிறீர் என்றதான வெளிப்படுத்தலோடு ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாக எங்களுடைய இருதயத்தை கர்த்தா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.